பாட்டி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க நமக்கெல்லாம் ஒரு கதைய சொல்ல போறாங்க. நம்ம நாட்டுல நட்புக்காக ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பு காரணமா நட்பு, அந்த நட்புக்காக உயிரை விட்டவர்கள் நம்ம வரலாற்றுல இருந்திருக்காங்க. ஒரு இரண்டு ஒரே மாதிரி இருக்கிறவங்க 2 பேர் நட்பு கொள்வது என்பது இயற்கை. 2 அரசர்கள் நட்பு, 2 வணிகர்கள் நட்பு, அல்ல 2 குடிமக்கள் நட்பு, அப்படி இருந்தா ஒத்துக்கலாம். 2 புலவர்கள் நட்பு, இப்படி இருக்கும், சகஜம், இதான் இருக்கும், நியாயம். ஆனா உயர்ந்த நிலையில இருக்கின்ற ஒரு மன்னனும் மிக தாழ்ந்த ஏழ்மை நிலையில இருக்கின்ற ஒரு புலவரும் உயிருக்கு உயிராக நண்பர்களாக இருந்தார்கள். இது மட்டுமல்ல, இந்த நண்பர்கள் ஒருவருக்காக ஒருவர் உயிரை விடக்கூட துணிந்தவர்கள், அந்த அளவுக்கு நட்பு கொண்டிருந்தார்கள். இதுல என்ன வேடிக்கைன்னா, இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததே இல்லை. வள்ளுவர் சொல்வார் இல்லையா, புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதாம் நட்பாம் கிழமை தரும் சொல்வார். நேர்ல பார்த்து பழகாமலேயே இவரை பற்றி பிசிர் என்ற நாட்டிலே, பிசிர் என்ற ஊரிலே வாழ்ந்தவர் ஆந்தையார் என்ற ஒரு புலவர். சோழ நாட்டுக்கே மன்னனாக திகழ்ந்தவன் கோப்பெருஞ்சோழன். இந்த 2 பேருக்கும் உள்ள நட்பு இருக்கே, யாராலும் அளவிட முடியாத அளவு கடந்த அன்புடையவர்கள் 2 பேரும். இந்த பிசிராந்தையார் சோழனை பற்றி கேள்விப்பட்டு அவனுடைய வன்மை, அவனுடைய வீரம், அவன் புலவர்களுக்கு வாரி கொடுக்கின்ற வள்ளல் தன்மை, மனிதர்கள் மேல் வைத்துள்ள அன்பு, இதையெல்லாம் கேள்விப்பட்டு உயர்ந்த ஒரு மனிதனுடைய நட்பு நமக்கு வேண்டும் என்று நினைத்து அவன் மீது மாறாத அன்பு கொண்டான் பிசிராந்தையார் என்ற அந்த புலவர். பிசிர் என்ற நாட்டிலே வாழ்கின்றவர். இவர் பாண்டி நாட்டிலே இருக்கிறார். பிசிர் என்ற ஊர் பாண்டி நாட்டில் இருக்கு. சோழ மன்னன் உறையூரிலே வசிக்கின்றவன். இந்த சோழ மன்னன் உறையூர்ல இருக்கிறான். சோழ நாட்டுக்கு தலைநகரம் உறையூர். இந்த உறையூர்ல வாழ்ந்து வருகின்ற சோழ மன்னன் பிசிராந்தையாருடைய பண்பு நலன்களையும் அவருடைய அருமையான பாடல்களையும் அவர் புலமைத்தன்மையும் கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்ற மாறாத அன்பு கொண்டிருந்தான். திரும்பி அவரை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும்னு மிகுந்த ஆவல் கொண்டிருந்தான். பாண்டி நாட்டிலே இருந்து யார் வந்தாலும் முதல்ல அவர் விசாரிக்கிறது பிசிராந்தையார் எப்படி இருக்கிறார் என்பதுதான். அதே போல சோழ நாட்டிலே இருந்து யார் வந்தாலும் ஆந்தையார் கேட்பார், குலோத்துங்க சோழன் நலமாயிருக்கிறாரா, உங்கள் நாடு வளமாயிருக்கிறதா என்று கேட்பார். ஒருவரை பற்றி ஒருவர் கேள்விப்பட்டு ஒருவர் மேல் ஒருவர் மாறாத அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்போ இந்த கோப்பெருஞ்சோழனுடைய மக்கள் 2 பேர், 2 மகன்கள் கோப்பெருஞ்சோழனுக்கு. மன்னருடைய அந்த சிம்மாசனத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டு இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, எப்படியாவது அப்பா இருந்தாலும் என்ன, நமக்கு எப்ப கொடுக்க போறாரோ தெரியாது, நாமே இப்போது அரசு கட்டில் ஏறி அமர வேண்டியதுதான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி முடிவு செய்து கொண்டு தந்தையார் மேல் படையெடுத்து தந்தையாரை பதவி நீக்கம் செய்துவிட்டு தாங்கள் போய் அந்த பட்டாபிஷேகம் செய்து கொள்ளணும், தான் போய் அந்த சோழ நாட்டுக்கு அரியணையிலே உட்காரணும் என்ற ஒரு எண்ணம். அதனால தங்களுக்குள்ளே படை திரட்டி கொண்டு 2 பேருமே படையெடுத்து வர்றாங்க தகப்பனார் மேல. தமிழ் மீதும் பாசத்தின் மீதும் தன் மக்கள் மீதும் தன் நாட்டின் மீதும் மாறாத நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருந்தவன் கோப்பெருஞ்சோழன். எல்லாம் இவனுக்கு கைகூடி வந்து நல்ல நிலைமையிலே இவன் மிகச் சிறப்பானவனாக வாழ்வதற்கு வழிகோலி இருந்தாலும் கூட இவனுடைய மக்கள் 2 பேரால் இவன் மனம் ரொம்ப ஒடிஞ்சு போச்சு. எத்தனை பண்புடையவர்களாக வளர்க்க நினைச்சேன், எவ்வளவு சிறந்தவர்களாக இவங்க வரணும்னு நினைச்சேன். ஆனா பெற்ற தந்தையின் மீதே படையெடுத்து வரும்படியான ஒரு நிலைமையை இவர்கள் உருவாக்கி விட்டார்களே. பெற்ற தந்தையின் மீதே என் மக்கள் படையெடுத்து வருகிறார்களே, இந்த நாடு யாருக்கு? இவங்களுக்கு தானே, எனக்கு பின்னால. ஆனா அதற்குள் இவர்கள் என் மீதே படையெடுத்து வந்தால் நான் பிள்ளைகளை வளர்த்த விதம் சரியில்லை, இதற்கு தண்டனை நான் இந்த உயிரை விடுவதுதான் அப்படின்னு முடிவு பண்ணான். என் கடமையிலிருந்து நான் தவறிட்டேன். மக்களை சிறப்பாக நான் வளர்க்கல, அவர்கள் சிறந்தவர்களாக இல்லை. தந்தை மீது எப்போ அவங்க வெறுப்பு கொண்டாங்களோ அப்போ நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு குலோத்துங்க அந்த கோப்பெருஞ்சோழன் நினைச்சு என்ன செய்தான், அந்த காலத்துல அரசர்கள் சாரதாண்டா வடக்கிருந்து உயிர் விடுவார்கள்.
ஒன்னா போர்க்களத்துல உயிர் விடுவாங்க. போர்க்களத்துல உயிர் விடலைன்னா வடக்கு இருந்து உயிர் விடுவார்கள். வடக்கிருத்தெல்லாம் என்னன்னா, நதியோ பெரிய நீர்நிலை ஓடும், நதி ஓடும், தண்ணி ஓடும். அந்த ஓடுற தண்ணிக்கு நடுவுல ஒரு மணல் திட்டு இருக்கும். ஒரு மணல் திட்டை உண்டாக்குவார்கள். ஒரு பெரிய மணல் திட்டை உண்டாக்கி அதிலே போய் அமர்ந்து கொள்வார்கள். வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடாம அப்படியே உயிரை விடுவார்கள். உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுதல். வடக்கிருத்தல்னா வடக்கு பக்கம் நோக்கி உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுவதுதான் இந்த வடக்கிருத்தல் பேர். அந்த மாதிரி தன் மக்கள் மீது இவன் கொண்ட மனம் கசப்பின் காரணமா அந்த பெரிய மணல் திட்டு உண்டாக்க சொல்லி அதிலே போய் உட்கார்ந்து உயிர் விட துணினான். அப்போ இதுவரை நான் காத்திருக்கும் என் நண்பன் பிசிராந்தையாரை காணாமலே போகிறேன். ஆனால் என் நிலையை கேள்விப்பட்டு அவர் கட்டாயம் வருவார். என்னை காண பிசிராந்தையார் என் நண்பர் கட்டாயம் வருவார். அவருக்கும் ஒரு பக்கத்திலே ஒரு இந்த திட்டு தயார் பண்ணி வையுங்கள் அப்படின்றாங்க. தான் ஒரு பெரிய மணல் திட்டிலே அமர்ந்து கொண்டு அருகிலே இன்னொரு திட்டையும் ஏற்பாடு செய்து வையுங்க, உண்டாக்கி வையுங்கள், என் நண்பர் கட்டாயம் வருவார்ங்கிறார். அவர் கண்டிப்பா என் நண்பர் வருவார் அப்படின்னு சொல்லி இவன் போய் அந்த வடக்கு பக்கமா உட்கார்ந்து உண்ணா நோன்பு இருக்க தொடங்கிட்டான். இதை கேள்விப்பட்ட பிசிராந்தையார் ஓடி வருகிறார். தன் நண்பனை பார்க்கணும்னு ஓடி ஓடி வர்றார். அவர் ஓடி வர அவர் வயசு மிக அதிகம். ஏன்னா இந்த கோப்பெருஞ் சோழன் பட்டத்துக்கு வர்றதுக்கு சிறுவனா இருக்கும் பொழுதே அவர் பெரிய புலவரா இருந்திருக்கிறார். அப்போ கேள்விப்பட்டிருக்கார் அவரை பத்தியெல்லாம். அவ்வளவு வயசானவர், தொண்டு கிழவராக இருப்பார்னு எல்லாரும் நினைச்சாங்க. சோழ நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அப்போ சோழ நாட்டுக்காரங்களாம் கேட்கறாங்க இடையே மறிச்சு, ஐயா தாங்கள் தான் பிசிராந்தையாரா? ஆமா, நான் தான் பிசிராந்தையார். இவ்வளவு காலமா உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், என் தந்தையாரே உங்களை பற்றி சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க வயசானவரா இருப்பாருன்னு பார்த்தா இவ்வளவு இளமையா இருக்கீங்களே, இதன் காரணம் என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்போ ஒரு புலவர் பாட்டிலே பதில் சொல்றார். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்ட அனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் மதன்றலை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. ஒரு பாட்டு எழுதுறாரு பிசிராந்தையார். என்ன அர்த்தம்னா, பல ஆண்டுகளாக நரை இல்லாமல் இருக்கீங்களே, நரை திரை மூப்பு வயசானா வரும், ஆனா இது மூணுமே இல்லாம இருக்கீங்களே எப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா நான் சொல்றேன் பதில். யாங்காகீர் என வினவுதிராயின், என்னை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, மாண்ட என் மனைவி, மாட்சிமை மிகுந்த மனைவி, ஒரு சிறந்த மனைவி எனக்கு இருக்கா. யான் கண்ட அனையர் என் இளையரன் வேந்தன், என் சேவர்கள் நல்லா சேவகம் செய்வாங்க, என் அல்லவே செய்யான் காக்கும் மதன்றலை, மன்னன் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்ட தீங்கும் செய்யாதவன், மிக நல்ல ஆட்சி செய்யறவன். அது மட்டுமல்ல, சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே, சான்றோர்கள்லாம் என்னை சுற்றி இருக்காங்க. எனவே சிறந்த மனைவி, நல்ல மக்கள், சொன்ன சொல் கேட்கின்ற சேவர்கள், ஆட்சி தவறாமல், ஆட்சி நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்கின்ற மன்னன், மிகச்சிறந்த பண்புள்ள சான்றோர்கள், இத்தனை பேர் சூழ நான் இருக்கிறதுனால என்னுடைய ரைத்திரை எனக்கு இல்லாம இருக்கு, நான் இளமையோடு இருக்கேன் அப்படின்றாங்க. இத்தனை இருந்தா ஒரு மனுஷன் இளமையோட நீண்ட காலம் வாழலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சொல்லிட்டு வர்றார். நேரா வந்து இந்த சோழன் எங்க உட்கார்ந்துருக்கான் அங்க ஓடி வர்றார். அதுக்குள்ள நாள் ஆயிடுது. சோழ மன்னன் மயங்கி சரிந்து விழுறான். ஓடி வந்து தாங்கி கொள்கிறார் பிசிராந்தையார். இத பாக்குறாங்க எல்லாரும். ஆஹா, வருவார் வருவார் என்று சொன்ன இவருடைய நம்பிக்கையும், சொன்னபடியே வந்து சேர்ந்த அவருடைய பெருமையும் வியத்தரும் வியத்தரும் வியப்பு, மிகச்சிறந்த வியப்பு இது அப்படின்னு எல்லாம் பொத்தியார்னு ஒரு பாடுறார். இதையே ஒரு பாட்டா பாடுறார். எவ்வளவு சிறப்பான நண்பர்கள் இவர்கள். நேரா வந்து பிசிராந்தையார் அவர் தாங்கி கொண்டு, அவர் உயிர் பிரிந்த உடனே இவரும் வடக்கிருந்து, நண்பன் சென்றவர்கள் நான் வாழ மாட்டேன், இப்ப நண்பனுக்காக உயிர் விட்ட இங்க சிறந்த இந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு வரலாற்றுல மிகச்சிறந்த இடத்தை பெற்றது. அதனால் நட்புன்னு சொன்னாலே பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன்
அவருடைய நட்பு மிக முதன்மையான நட்பாக கருதப்படுகிறது. யார் ஒருவர் மீது நாம நட்பு கொண்டாலும் பொறுமை இருக்கணும். இந்த நட்பு இருந்தாலே விட்டு கொடுக்கறது, பொறுமை, தானம் எல்லாம் வந்துடும். ஒருவர் பொறை இருவர் நட்பு. 2 பேர் நட்பாக இருக்காங்கன்னா, ஒருவர் பொறுமைசாலியா இருந்தா 2 பேர் நட்பு நீடூழி காலம் வாழும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே விட்டு கொடுக்கறது, இந்த எடுத்துக்கோ தானம் கொடுக்கறது, அவருக்காக தான் தாங்கிக் கொள்வது, அவர் தவறு செய்யும் போது எடுத்து காட்டுறது எல்லாம் உண்மையான நட்பு கிடையாது. வள்ளுவர் சொல்றார் இல்லையா, 10 குறட்பாக்கள் நட்பை பத்தி சொல்றார். எப்படி இருக்கணும் ஒரு நண்பன்? உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்க இடுக்கண் களைவன்